தாவேகா தலைவர் விஜய் மேல அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வேண்டி ஒரு மனு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த டைமிங் ஒரு திக் ஆஃப் தி எலெக்ஷன் பேட்டலில் விஜய் இருக்கும்போது அவர் கெய்னிங் கிரவுண்ட் டே பை டே அவருக்கு சப்போர்ட் சொல்ல ஆகிட்டு இருக்கும்போது இவ்வளோ நாள் 4 வருஷமா 3 வருஷமான்றவங்க ஏன் பிப்ரவரி 24 சூஸ் பண்ணாங்க? விவாகரத்து கோரிக்கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் ஒன்றும் நம்ம தலையிடல. ஆனால் அந்த விவாகரத்து கோரிக்கை அவங்க எழுப்பிய நேரம், அந்த கோரிக்கை மனு அப்படியே கோர்ட்லேருந்து ஊடகங்களுக்கு கசிந்த விதம், அதை வச்சுக்கிட்டு நேற்று மத்தியானத்திலிருந்து இன்னைக்கு திமுக ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க மற்றவர்கள் எல்லாம் பொது வெளியில் ஒரு விசாரணையை நடத்தி முடிச்சிட்டாங்க, தீர்ப்பை வழங்கிட்டாங்க. இந்த மீடியா ட்ரோலு கனவுல கூட நினைச்சு பாத்துறாரு. சன் நியூஸ் தான் சார் அதிகமா வன்மத்தை கற்று அவங்க பேசாம டிஎம்கே அபிஷியல் டிவி நிக்கலாம், கலைஞர் டிவியை விட. அதாவது நடுநிலைன்னு போர்வையை போத்திக்கிட்டு இந்த விபச்சாரத்தனம் பண்றது இருக்கு பாருங்க, இது ரொம்ப மோசம்ன்ற. விஜய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்ப அந்த நல்ல அபிப்பிராயத்தை சிதைக்கணும். அதுக்கு தே யூஸ் வேரியஸ் மெத்தட்ஸ், வேரியஸ் பர்சன்ஸ். அவங்களுக்கு எல்லாமே எதுவும் ஃபேர்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இது ஒன்று ஆயிடுச்சோ, அவங்க ஃபேமிலி மேட்டர் வரைக்கும் போறதுன்றது ஜென்டில்மேன்கன்றாங்க. அப்போ இந்த இமேஜை உடைக்கிறதுக்காக நீச்சத்தனமா இப்படிலாம் செய்வாங்கன்னு சொன்னா கடைசி நாளா இருக்கும். அடுத்த இயரிங் ஏப்ரல் 20ங்க, அதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரையும் அவர் தப்பா பேசுறது இல்லை. அவரை எதிர்த்தா கூட அவர் அதுக்கு பதில். விஜய் மாதிரி ஆட்கள் இமேஜை அவ்வளோ ஈஸியாக இவங்களால காலி பண்ண முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, விஜய் முதல்வர் ஆகணும், அதில் மட்டும்தான் நினைக்கணும். இப்போ மற்ற இந்த சில்லறை மேட்டரெல்லாம் தள்ளி விட்டுருந்தோம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் மேல அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வேண்டி ஒரு மனு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமா, அதுவும் இந்த சமயத்துல, பர்டிகுலராக எலெக்ஷனுக்கு இன்னும் 50 நாள் தான் இருக்கு, இந்த நேரத்தில் விஜய் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அதுவும் மனைவியே கொடுக்குறாங்கன்னும் போது தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவேகா தலைவர் இன்றைக்கி அவர் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, அதுவும் ஒரு அவங்கள கொடுமைப்படுத்தினார், வீட்டில் வச்சுருந்தாரு, அடைச்சி வச்சுருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டை கேட்கும்போது இது அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய சரிவை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு கடைசியில் பதில் சொல்கிறேன். முதல்ல இப்போ ஏன் இது ரொம்ப நாளாகவே அவங்க பிரிஞ்சு இருக்காங்க, ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தான் இருக்காங்க. கருத்து வேறுபாடுகள் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க, அரசல் புரசலாம். இந்த டைமிங் தான் இப்போ கொஞ்சம் இந்த நேரம், தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய உரிமை, நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அவங்க தரப்பு வாதத்தை வச்சுருக்காங்க நீதிமன்றத்தில். இப்போ எதிர்த்தரப்பு வாதத்தை கேட்கும். இப்போ தான் அதெல்லாம் உண்மையாக நீங்கள் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் தான், இதெல்லாம் உண்மைதானா என்பது அவங்க பதில் சொல்லுவாங்க. 2 கருத்தையும் கேட்டு நீதிபதி சொல்லும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை வெளிவரும். அதனால் இப்போ நம்ம போய் we cannot jump into any conclusion. ஒரு தரப்பு சொல்லியிருக்கு, மற்றொரு தரப்பு என்னன்றதை நம்ம கேட்ட பிறகு தான் அப்புறம் நீதிமன்ற தீர்ப்பு வரும், அதை நம்ம பார்த்துக்கலாங்க. அதனால் அதுக்குள்ளே நம்ம போய் இப்போ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் 2 விஷயம் மட்டும் எனக்கு நெருடலாக இருக்குது. ஏன் இந்த டைமிங் ஒரு திக் ஆஃப் தி எலெக்ஷன் பேட்டலில் விஜய் இருக்கும்போது அவர் கெய்னிங் கிரவுண்ட் டே பை டே அவருக்கு சப்போர்ட் சொல்ல ஆகிட்டு இருக்கும்போது, பர்டிகுலர்லி பெண்கள் ஓட்டர்ஸ், நியூ ஜென் ஓட்டர்ஸ், இவங்க மத்தியில் அவர் அன்கொஸ்டின்டு மொனார்க்காகவே இருக்காருன்றது தான் எல்லா சர்வேயும் சொல்கிற உண்மை. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த டைமிங் தான், இவ்வளோ நாள் 4 வருஷமா 3 வருஷமான்றவங்க ஏன் பிப்ரவரி 24 சூஸ் பண்ணாங்க? அதில் ஏதாவது பொலிட்டிக்கல் அட்டம்ப்ட் இருக்கா அப்படின்றது இருக்குன்னு நான் சொல்ல. அதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு உள்ளுணர்வு தெரியுது. 2வது, அந்த கோர்ட்டில் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சில மணி நேரத்தில் அது யார் யாருக்கு போய் சேரணுமோ போய் நேற்று பூரா ஊடக விவாதங்கள் தான். விவாகரத்து கோரிக்கை
விவாகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் ஒன்றும் நம்ம தலையிடலை. ஆனால் அந்த விவாகரத்து கோரிக்கை அவங்க எழுப்பிய நேரம், அந்த கோரிக்கை மனு அப்படியே வந்து கோர்ட்லேருந்து ஊடகங்களுக்கு கசிந்த விதம், அதை வச்சுக்கிட்டு நேற்று மத்தியானத்திலிருந்து இன்றைக்கி வந்து திமுக ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க மற்றவர்களெல்லாம் பொது வெளியில் ஒரு விசாரணையை நடத்தி முடிச்சிட்டாங்க, தீர்ப்பை வழங்கிட்டாங்க. அதில் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்றது. அது வந்து இதுக்கு அரசியல் இருக்குங்க. இது ஒரு குடும்ப விஷயமா இருந்தால் கூட இதன் பின்னால் வந்து ஒரு தேர்தல் அரசியல் இருக்குது. அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கு வந்து 5,67,00,000 மொத்த வாக்காளர்கள் இப்போ அறிவிச்சாங்க லேட்டஸ்ட்டாக. அதில் நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னால் பெண் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். அதாவது தே அவுட் நம்பர் த மேல் ஓட்டர்ஸ் பை 12 lakhs, 12 லட்சத்துக்கு கூடுதலாக இருக்காங்க ஆண்களை விட பெண்கள். அதை வந்து தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் 219 தொகுதியில் பெண் வாக்காளர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க, டிசிசிவ் ஃபோர்ஸாக இருக்காங்க. வெறும் 15 தொகுதிகளில் தான் ஆண் வாக்காளர்கள் அவுட் நம்பர் த ஃபீமேல் ஓட்டர்ஸ், உமன் ஓட்டர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் கடந்த ஒரு வருஷமாகவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் விஷயம் தெரியாமல் அரசாங்கம் திட்டம்லாம் போடலைங்க. அவங்க டார்கெட் பண்ணுறது விமன் ஓட்டர்ஸ் தான், நியூ ஓட்டர்ஸ், யங் ஓட்டர்ஸ். ஏன்னா இது எல்லாமே விஜய் பக்கம் போயிட்டுருக்குறதுன்றது அவங்களுக்கு தெரியுதுங்க. அவங்களும் சர்வே எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வருது இல்லைங்களா. அதனால் அவங்க வந்து ஒரு வருஷக்கணக்காகவே டார்கெட்டட் குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாலெல்லாம் ஜாதி ரீதியாக டார்கெட் பண்ணுவாங்க, வன்னியர், கவுண்டர், தேவர், முக்குளத்தோர்னு. இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்சி, அடுத்தது வந்து விமன், அப்புறம் வந்து இந்த சிட்டி லெவலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து பெண் வாக்காளர்கள் தான் தீர்மானகரமான அரசியல் சக்தியாக உருவாகியிருக்காங்க. அப்படின்றதால தான் இந்த விடியல் பயணம், உரிமை தொகை எல்லாமே, கோடைகால உதவி தொகை எல்லாமே பெண்களை நோக்கி போகுது பாருங்க நீங்க. அதனால தான் வந்து எடப்பாடி கூட நாங்கள் வந்து அதை நிறுத்த மாட்டோம், 2000 ஆக்குவோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பெரும்பான்மை வாக்காளர்களாக பெண்கள் இருப்பது தான். இந்த பெரும்பான்மை இவ்வளோ விஷயங்கள் அரசாங்கம் ஆண்டவன் போனவெல்லாம் செஞ்ச பிறகும் எண்ட் ஆஃப் த டே இந்த ஓட்டு யாருக்கிடா வருதுன்னா இது பூரா விஜய்க்கு போகுது. அவர் நெவர் ஃபேஸ்ட் எனி எலெக்ஷன், அவர் எந்த அரசையும் நடத்துனதில்லை, எந்த சலுகையும் கொடுத்ததில்லை. இப்போ சலுகை பூரா நம்ம கொடுக்குறோம், உதவி பூரா நாம் செய்கிறோம், ஆனால் அந்த ஓட்டு நமக்கு வரமாட்டேங்குது. அந்த ஓட்டு பூரா வந்து விஜய்க்கு போகுது. அப்படின் போது இதுக்கு என்ன காரணன்றதை அவங்க ஆய்வு பண்ணி விஜய் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. அவர் எதுவும் செய்யலை, பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆனால் அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது, ஜென்டில்மேன், அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அப்போ அதை உடைக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடாக கூட நான் பார்க்குறேன். இது வந்து ஒஸ்ட்டு வைல்டு அலிகேஷனாக கூட இருக்கலாம். இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க நான் சொல்ல. பட்டு ஒரு காணொளி பார்த்தேன் நான் சில மாதங்களுக்கு முன்பு. சவுக்கு சங்கர் வந்து அவர் சொல்கிறாரு, அதாவது ரொம்ப பர்சனலாக விஜயை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப கீழ்த்தரமாக போய் ரொம்ப பர்சனலாக அதை அவரை வந்து நிலைக்குலை செய்கிறதுக்கு, அதையும் அவர் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக சவுக்கு சங்கர் எந்த வீடியோவும் போடுறதில்ல, பல மாதங்களுக்கு முன்பே அவர் பேசுனது. அப்புறம் இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா உடனடியாக அதை இந்த டைவர்ஸ் பெட்டிஷன் எடுத்துக்கிட்டு அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் அப்படியே அப்பட்டமான உண்மைகள் போலவும் இது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கார். பார்த்தா இது ஒரு பொலிட்டிக்கல் கேம். இப்போ தேர்தல் என்பது பழைய மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வாக இல்லை, வார் ஆயிடுச்சுங்க. இன் வார் அண்ட் லவ் எவ்ரிதிங் இஸ் ஃபேர்ன்ற மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தேர்தலில் ஜெயிக்கணும், நான் ஆட்சிக்கு வரணும்னு அதிமுக, இருக்கிற ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னு திமுக. திமுகவுக்கு இன்னொரு சிக்கல் என்னன்னா, சின்ஸ் 1971 தே நெவர் கெட் ரீஎலெக்டட். என்ன சாகசம் பண்ணாலும் 5 வருஷம் ஆனவனும் தூக்கி வழியை அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஒரு கர்ஸ் சாபம் இருக்குது திமுகவுக்கு, அதை அவங்களால மாற்ற முடியல. அதுபோல் இன்னைக்கு அதிமுகவுக்கும் இன்னொரு வாட்டி நம்ம தோத்தோம்னா கட்சியே காணாமல் போயிடும். டெஸ்பரேட்டாக இருக்காங்க எல்லாருமே. அப்போ அவங்களுக்கு வந்து விஜய்க்கு இருக்கிற இந்த செல்வாக்கை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது
அவங்களுக்கு எல்லாமே எதுவும் ஃபேர்ன்னு நினைக்கிறாங்க. ஃபேமிலி மேட்டரை கொண்டு வந்து வெளியே பேசுறது, ஃபேமிலியிலே ப்ராப்ளத்தை உண்டாக்குறது. இல்லைன்னா எப்போவோ புலி படத்தும் போது மேனேஜராக இருந்தவனை மேனேஜர் இணைந்தார் முன்னாள் மேனேஜர்ன்றாங்க. அவன் போன எலெக்ஷனில் வந்து மக்கள் நீதி மையத்தில் அசம்பிளி கேண்டிடேட்டில் நின்று தோத்துருக்கான். அப்போ என்ன சொல்லணும் நீங்கள்? மக்கள் நீதி மையத்தில் சட்டமன்ற வேட்பாளருக்கு நின்னவர் தோத்தாருன்னு சொல்ல வந்து சேர்ந்தாருன்னு சொல்ல மொழிய, அதுக்கு முன்னால் போன ஜென்மத்தில் இருந்ததெல்லாம் விஜயோட கனெக்ட் பண்ணோம், விஜயை கனெக்ட் பண்ணோம். இப்போ கூட நான் பார்த்தேன், யாரோ ஒருத்தர் உதவியாளர் என்ன மாரில் எட்டி உதவிச்சிட்டாரு. இப்போ காலையில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்ததான் ஒரு கோர்ட்டில். ஜட்ஜி கேஸை பார்த்துட்டு, என்னங்க இது வந்து என்ன கேஸா? சார் இவன் என்னை தேவாங்கன்னு திட்டான். எப்போ திட்டினான்? 10 வருஷத்துக்கு முன்னால் திட்டினான். அப்புறம் ஏன் இப்போ வந்து பேசுகிறேன்னா, காலையில் தான் சார் 10 மணிக்கு நான் தேவாங்க பார்த்தேன், இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு தான் சார் கேஸ் போட்டானா. அதுபோல் 10 வருஷத்துக்கு முன்னால் எட்டி உதைத்தார். அப்புறம் சரத்குமார் நெப்போலியனை கேரவனிலேருந்து இறக்கி விட்டார். இதெல்லாம் ஏன் இப்போ வருதுன்னா, விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ அந்த நல்ல அபிப்பிராயத்தை சிதைக்கணும். அதுக்கு தே யூஸ் வேரியஸ் மெத்தட்ஸ், வேரியஸ் பர்சன்ஸ், வேரியஸ் இன்சிடென்ட்ஸ். அது மாதிரி இது ஒன்று ஆயிடுச்சோ, அவங்க ஃபேமிலி மேட்ரு வரைக்கும் போகிறதுன்றது. இப்போ சவுக்கு சங்கர் சொன்னது, இந்த இது வந்து மேட்ரு கசிஞ்சு விடுத்து, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கரூரில் வந்து செப்டம்பர் 27, 2025 அந்த சம்பவம் நடந்த உடனே தொடங்கினாங்க திமுக ஆட்கள். ஏன்னால்தான் தான் கொலையாயிடுச்சு, இவன் சாகடிச்சிட்டான் அப்படின்னாங்க. விடிய காத்தால ப்ரெஸ்ஸில் போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க கரூரில். இல்லாத மாணவர் அமைப்பு பேரில் கொலையாளி கிரிமினல் கைது செய் விஜயன்னு இவங்களே எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் 1 மாதம் அடித்தாங்க. அதுக்கு தாவேக்கால எந்த பதிலும் சொல்ல. அவங்க கேட்டால் சொன்னாங்க, நாங்கள் ஷாக்கில் இருந்தோம், அதுலேருந்து எங்களால் மீள முடியலன்னு. பட் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஸ்ட்ரேஞ்சிலி கொலையாளி பட்டத்தெல்லாம் கொடுத்தா கூட அந்த யாரெல்லாம் இறந்தாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸு சார் நல்லவருங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னாங்க. மட்டும் இல்லை, இம்மி அளவு கூட அவருடைய பவர், அவர் சப்போர்ட் குறையில கூட தான் ஆரம்பிச்சிருக்குது. இப்போ போன வேலூரில் அவரே சொன்னார் 30%ன்னு. அவரே சொன்னார்னு ஏன் சொல்கிறேன்னா, அவர் சாதாரணமாக லூஸ் ஸ்டாக் பண்ண மாட்டார். கண்டிப்பாக சர்வே வராமல் சொல்ல முடியும். சர்வே மட்டும் இல்லை, அதை கிராஸ் செக் பண்ணி அதை நம்பகத்தன். ஏன்னா விஜய் இஸ் சச் எ பர்சன். அவர் எடுத்தங்கவுத்தன் அடிச்சு விட மாட்டார், ஆதவ அர்ஜுனா மாதிரியோ செங்கோட்டையன் மாதிரியோ. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்தவரையில் இது ஒரு டயபாலிக்கல் அட்டம்ப்ட்னுவாங்க ஆங்கிலத்தில். மனைவி வந்து கொடுக்கறது இருக்குல்ல சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திட்டமிட்ட சதிங்கிறது கோர்ட்ல இருந்து எப்படி இந்த டாக்குமெண்ட் வெளியே வந்தது, வெளியே வந்து எப்படி பரவுனது, அதுவும் குறிப்பிட்டு ஒரு சேனல் வந்து வரியாக செய்தி போட்டு இந்த 10 மார்க் கொஸ்டின் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம், கார்டெல்லாம் போடுறாங்க. கார்டெல்லாம் ஒரு 12-13 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு என்ன தமாஷா இருக்குன்னா, இதெல்லாம் செய்கிறவங்க யாருன்னா, தமிழ்நாட்டில் மனைவி, துணைவி, இணைவின்ற அகராதிக்கு வார்த்தைகள் கொடுத்தவங்க. தமிழ்நாட்டில் வந்து இதை செய்கிற திமுகவினர் தான் மெயினாக செய்கிறாங்க. சில இடங்களில் நாம் தமிழர் கட்சி பாவம் அந்த இடும்பை கார்த்தின்றவர் போட்டிருந்தார். நான் கூட பதில் போட்டேன், தம்பி இதுக்கு மேலே உன்னால் விஜய் இதில் அடிக்க முடியாது, ஏன்னா அடித்தா அந்த நடிகை விஜயலட்சுமியிலேருந்து எல்லாம் வந்துடும், காளியம்மாவை என்ன பேசி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு, அதனால் இவ்வளோதான்பா உன்னால் பண்ண முடியும்னு போட்டேன். அப்போது இன்றைக்கி வந்து விஜய்க்கு எதிரானவர்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை, இந்த செய்தியை குற்றச்சாட்டு மாதிரி ஆக்கி தீர்ப்பே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இது வந்து என்ன நோக்கம்னா, அதான் நான் சொன்ன பாருங்கள், பெண் வாக்காளர்களை குறி வச்சு நடத்தப்படக்கூடிய பிரச்சாரமாகத்தான் நான் பார்க்குறேன். ப்ரொபகண்டா தான். எலெக்ஷன் முடிஞ்சவனு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இதுலேருந்து கொஞ்சம் வெளியே போய் வரேன் நான். கேம்பெயின் ப்ரொபகண்டா எவ்வளோ டெட்லி பாய்சனஸாக ஆகுன்றதுக்கு டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க, ஜெயிலில் வச்சாங்க. அவங்களுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரையும் ஜெயிலில் வச்சாங்க. ஊழலுக்கு எதிராக கொடி பிடிச்சி ஆட்சிக்கு வந்தவரை மதுபான இது கொள்கையில் ஊழல் பண்ணிட்டேன்னு உள்ளத்துக்கு வச்சாங்க. அவர் வந்து நேற்று கண்ணீர் விட்டு அழுதுதை பார்த்தேன். நேற்று வந்து கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டு,
இதில் சாட்சியமே இல்லை, ஆதாரமே இல்லை, சுக்கம் இல்லை, எதுக்குடா தூக்கி போட்டாங்க அந்த கவிதா இவங்க எல்லாரையும். அப்போ ஆனால் ஆல் செட் அண்ட் டன் இந்த ஒரு வருஷம் அவங்க சந்தித்த அவமானம், அவங்க சிறைவாசம், அனுபவித்த கொடுமை எல்லாத்தையும் விட தேர்தலில் தோத்துட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து 8 வருஷம் டெல்லி தலைநகரை பாஜக கையில் பிடிக்காம வச்சிருந்தவர் இந்த ஊழல் புகாரை வச்சு அடிச்சு காலி பண்ணாங்கல்ல. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கேம்பெயின் ப்ரொபகண்டா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அன் எலெக்ஷனிங். அப்போ எலெக்ஷனரிங் பண்ணும்போது ஒரு ஆளை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, இவன் இப்படி அவன் அப்படின்னு. நான் ஏன் விஜயை வந்து இன்னமும் ஆதரிக்கிறேன் அப்படின்னா, பர்சனலாக சினிமா உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், அதில் வந்து தப்பி பிழைப்பவர்கள் சிவகுமார் மாதிரி 1-2 பேர் தான், வெகு சிலர். அநேகமாக 90% வந்து பலியாயிடுவாங்க. அந்த ஃபீல்டு அப்படி. நான் அதை வந்து தப்பாக சொல்ல, நம்ம கண் முன்னாலேயே எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு. லேட்டஸ்ட் ஜெயம் ரவி மோகன், இப்போ ரவி மோகன், பிரபு தேவா, இப்படி என்னால் பல பேர்களை, சரத்குமார், குஷ்பு, இப்படி எல்லாரையும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா துறையில் 30 ஆண்டு காலம் பயணித்த உச்சியில் சூப்பர் ஸ்டாராக இருந்த ஆள் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாமல் வெளியே வந்தாரும்போது, அவர் பேசிக்கலி ஷுட் பி ஸ்ட்ராங் கேரக்டர் பர்சன், டிசிப்ளைன்டு பர்சன், நல்ல வளர்ப்பில் வளர்ந்தவராக இருப்பார், பண்புல சிறந்தவராக இருப்பார். இல்லைன்னா நிச்சயமாக வந்து இப்படி வெளியே வர முடியாது. ஸ்கேப் நீங்கள் வந்து இதாகிடுவீங்க, பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் யாராக இருந்தாலும். ஏன்னா அந்த துறை அப்படி. கண்டிப்பாக நீங்கள் பனைமரத்தடியில் நின்று பாலை குடித்தாலும் கல்லை குடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த துறை அப்படி. ஆனால் இந்த துறையில் ஒரு ஆள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 30 வருஷம் குப்பையை கொட்டிட்டு கடைசி வரைக்கும் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை. எல்லாருமே சொல்கிறாங்க, நான் வேரியஸ் ஆள்கிட்ட பேசியிருக்கேன், அந்த ஜென்டில்மேன்கன்றாங்க. அதுவும் பெண் நடிகைகள் விஜய்க்கு கூட இருந்தால் எங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன், பாதுகாப்புன்றாங்க. அப்போ இந்த இமேஜை உடைக்கிறதுக்காக நீச்சத்தனமாக இப்படிலாம் செய்வாங்கன்னு சொன்னால் அது எடுபடாது. ஐ ஸ்டில் பிலீவ் விஜய் மேலே. அப்போ மனைவிக்கு சந்தேகம் வரலாங்க. இந்த காலத்தில் பெண்களுக்கு சந்தேகம்ன்றது அது வராமல் இருந்தால் தான் நான் ஆச்சரியப்படுவேன். நேற்று கூட நான் ஒரு இது போட்டிருந்தேன் ட்வீட்டு, அது என்னுடைய அனுமானம் தான். அதாவது இப்போது தன் கணவன் நல்லா சம்பாதிக்கிறாரு, சினி ஃபீல்டில் பெரியாளாக இருக்கார், திடீர்னு வந்து இல்லை நான் விட்டுடுறேன், நான் மக்களுக்கு சேவை பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த மனைவியும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் லதா ரஜினிகாந்த் வந்து ஒத்துக்குனாங்களா? ரஜினிகாந்தை பிடிச்சி இழுத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசியலில் அவர் வர்றதை தடுத்தாங்க இல்லை, எக்கனாமிக் ரீசனுக்காக தான் பண்ணாங்க. சினிமாவில் நடிக்க முடியாமல் போயிடும்னு. இப்போ எத்தனை சினிமா நடிச்சிட்டு இருக்கிறார், ஜெயிலர் 2 கூட வரப்போகுது, இப்போ கமல்ஹாசனோட சேர்ந்து ஒரு படம் போட போகிறாரு. அப்போது மனைவிமார்களுக்கு எப்போவுமே கணவன் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து வசதியாக இருக்கிறது விரும்புவாங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல, இயல்பு. அப்போ ஒரு ஆள் இதெல்லாம் விட்டுவிட்டு ₹1 ₹2 இல்லை, கத்திரிக்காய் வாங்குற காசு இல்லை, 200 கோடி 300 கோடி இதை விட்டுவிட்டு நான் வந்து இனிமேல் நடிக்க மாட்டேன். மேபி இதெல்லாம் ஃபேமிலியில் பேசியிருக்கலாம். நான் சொல்கிறேங்க, விஜய் என்னவோ தூங்கி எழுந்து சரத்குமார் மாதிரி காலையில் வந்து கட்சி மாறல. 10 வருஷ பிளானுங்க. விஜய் வந்து அரசியலில் இருக்கிறது வரணுன்றது தீர்மானித்து எடுத்த முடிவு. 10 வருஷமாக அவர் அந்த கொக்கு காத்துட்டே இருக்கோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் வந்து அவர் லேண்ட் ஆனார். ஆனால் அதுக்கு முன்னால் அரசியலை படித்தார், காத்துக்கிட்டு இருந்தார், அரசியலுக்காக தயாரானார். ஸோ இது கண்டிப்பாக ப்ராபப்ளி he might have discussed with his wife அட்லீஸ்ட். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் மனஸ்தாபம் வர்றதுக்கு, ஈகோ வர்றதுக்கு, டிஃப்ரென்ஸ் ஆகுது, இதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னுவாங்க. ஆனால் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முகம். ஊடகங்கள் இதை கையாளுற விதம் சார், இப்போ வந்து அவங்களே போட்டிருக்காங்க, இதை வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் பேசாதீங்க, இதோட முன்பின் இது தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளேருந்து டாக்குமெண்ட் வெளியே வந்ததே பெரியதாக இருக்குது. சில ஊடகங்களில் ஓப்பனாக விஜய் சங்கீதா விவாகரத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கான்வர்சேஷனில் விவாகரத்துன்ற வார்த்தையே யூஸ் பண்ணலை, ஏன்னா இது வந்து கோர்ட்டில் இருக்குது, அவங்க முடிவு பண்ண போகிறது. எங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலி கோர்ட்டில் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, 2-3 சிட்டிங் கவுன்சிலிங், 2 பேரையும் உட்கார வச்சு ஏன் போகிறீங்க
அதுக்குள்ள விவாகரத்துன்னு போட்டால் இது என்ன இது கூத்தா இருக்கு? இவங்க விரும்புகிறாங்களா? நார்மலாக எனக்கு தெரியும் அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் அன்லஸ் மியூச்சுவலாக பிரியல. விஜயை பொறுத்தவரை தன் மனைவியை பிரியறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, பிள்ளைங்களை பிரியறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. இப்போ பிரியணும்னு கேட்கறதே இவங்க தான். அதனால அது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க, கவுன்சிலிங் செஷன் நடக்கும். அது இட் இஸ் இது லெபோரியஸ் ப்ராசஸ், லாங் ப்ராசஸ். ஆனால் அதுக்குள்ள டிவிகளில் எல்லாத்தையும் போடுறாங்கன்னா அவங்க நோக்கம் என்ன? ஹெட்லைன் செட் பண்ணிட்டு கொலை பண்ணுற ஆட்கள்லாம் நான் படத்தில் பார்த்துருக்கேன். மலையாள படத்தில் இன்னைக்கு ஹெட்லைன் இதுதான், அதை நடத்தி காட்டுவாங்க. அதை மாதிரி இன்னைக்கு தமிழ் டிவிக்கள் ஊடகங்கள் வந்து ரொம்ப அதாவது ப்ரைவேட் விஷயங்களெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் நாட்டில் நடக்கிற குற்றங்கள், நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் அதுக்கு எதிராக இவங்க குரல் கொடுக்கறது இல்லை. ஏன்னா எல்லாம் பாலிடிக்ஸுங்க. இல்லை, சன் நியூஸ் தான் சார் அதிகமாக வன்மத்தை கற்கிறாங்க. ஏங்க சன் நியூஸ் வந்துங்க நீங்கள் பாருங்கள், விஜய் படத்தை போடாது மட்டும் இல்லை, பாடல் கூட போடுறது இல்லை சன் குழுமம். அவங்க வந்துங்க அவங்க பேசாமல் டிஎம்கே அஃபிஷியல் டிவின்னுக்கலாம், கலைஞர் டிவியை விட நாங்கள் இல்லைன்னா அது ஒன்று நாங்கள் ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். அதாவது நடுநிலைன்னு போர்வையை போத்திக்கிட்டு இந்த விபச்சாரத்தனம் பண்ணுறது இருக்கு பாருங்க, இது ரொம்ப மோசம்ன்ற. இப்போ இன்றைக்கி சன் டிவி டிஆர்பி ரேட்டிங்லாம் கம்மியாயிடுச்சுங்க. யாரும் அதனுடைய நியூஸ், தினகரன் பத்திரிகை இதெல்லாம் தினமலரை எப்படி எல்லாரும் வந்து தள்ளி விடுறாங்களோ அது ஒரு 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 கட்சி சார்பு இருக்குன்னு, அதே மாதிரி தான் தினகரன் மாதிரி தான் சன் டிவி. அதனால் இப்போ யாரும் இப்போ பெருசாக சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதுலேயும் இப்போ நிறைய விலைக்கு வாங்குறாங்க, நிறைய பெய்டு பண்ணுறாங்க. பட் ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு பல தரப்பு செய்தி வர்றதால மக்களே அதை ஜலிச்சு போட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. பட் மீடியா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மீடியா ட்ரையல் நடத்தக்கூடாது. இமேஜை கெடுத்துற முடியும்னு நினைக்கிறாங்களா? இல்லை சார், நான் அப்படியெல்லாம் நினைக்கல. கரூர் சம்பவம் ஒரு ஷைனிங் எக்ஸாம்பிள். இத்தனைக்கும் அவர் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை, அவங்க ஆளுங்க யாரும் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை, நாங்கள் பண்ணலைன்னு சொல்லவே கிடையாது. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, நேற்றுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, எதிர் பதில் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நான் 2-3 பெண்கள் காணொலியே பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன் விஜய் அண்ணாவுக்காக அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் அடுக்குமா, அண்ணன் மேலே இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா, இதெல்லாமா தான் அரசியல் பண்ணோம். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க டார்கெட்டட் குரூப் உமனுக்காக. அந்த விமனை வந்து அவருக்கு அபரிமிதமான செல்வாக்கு இருக்கிறதால இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இவன் இந்த ஓட்டு நமக்கு வராதியா, அதை கொளுத்தி விட்டுறியா அப்படின்வாங்க. இல்லை அங்கே போய் ஏதாவது பண்ணி அமகலம் பண்ணி ஓட்டுக்கே யாரும் வராத பண்ணியா அப்படின்வாங்க. அந்த மாதிரி பெண்கள் வாக்குகள் வரக்கூடாது விஜய்க்கு, ஏன்னா அதுதான் மெஜாரிட்டி வாக்கு. இப்போ வாக்கு சதவீதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இது பாருங்க, இன்னும் 2 நாளைக்கு பரபரப்பாக பேசுவாங்க, 2 நாள் டிவியில் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை மிஞ்சி போனால் 1 வாரம் பேசுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு ஆய்வுலே கிடையாதுங்க. அடுத்த இயரிங் ஏப்ரல் 20ங்க, அதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட இவர் போகணும், இவர் பதில் கொடுக்கணும், இவர் பர்சனலாக போகிறாரா, டைம் வாங்குறாரா, எலெக்ஷன் தெரியாது. ஸோ இதோட பரபரப்பு அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. இப்போ கரூரை எவ்வளோ பரபரப்பில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, யாரையும் வந்து அவர் வந்து தப்பாக பேசுறது இல்லை, அவரை எதிர்த்தா கூட அவர் அதுக்கு பதில். சீமான்லாம் எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க, சீமானுக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்காங்க? அவரை வந்து அந்த விஜயலட்சுமி பொது வெளியில் எப்படி பேசியிருக்கு, இவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்டு வந்தாள். அதுவும் எவ்வளோ பப்ளிக்காக அவங்க மனைவி வச்சுட்டு சொல்கிறாரு சீமான், எங்கள் மனைவி கேட்குறாங்க உனக்கு இவளை தவிர வேறு யாரும் கிடைக்கலையான்னு. ஸோ இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் ஒரு தமிழ் ஆளுமை, தமிழ் தேசத்தை உருவாக்க போகிறாரு. விஜய் மாதிரி ஆட்கள் வந்து இமேஜை அவ்வளோ ஈஸியாக இவங்களால காலி பண்ண முடியாது. நமக்கு வந்துங்க ஊழலற்ற, நான் திரும்பவும் தாவே காலங்கிட்ட இதெல்லாம் டைரக்ஷன்ஸ்லாம் டைவர்ஷன் ஆகாமல் நீங்கள் அப்படியே இந்த குதிரைக்கு இது கட்டுவாங்க இல்லையா, கடிவாளம் இல்லை சேனம் சாரி கடிவாளம் கிடையாது, கடிவாளன்றது இது இழுக்கிறது சேனம் கட்டுவாங்க. அது வந்து அப்படியே நேர்கொண்ட பார்வையாக போயிட்டே இருக்கும், அப்படி பார்க்கக்கூடாது. உங்கள் பார்வை என்னன்னா அர்ஜுனன் கிட்ட துரோணர் கேட்ட மாதிரி கிளி தெரியுதான்னா இல்லை கழுத்து தான் எனக்கு தெரியுதுன்னா, அது மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, விஜய் முதல்வர் ஆகணும்.
அரசியல் சூது தாங்க இது. சூது வெல்லாதுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி. ஓகே.